ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி பேக் தான் தைக்க போகிறோம். முதல்ல அதுக்கு என்னெல்லாம் வேணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்ஸு, அப்புறம் இது வந்து பேக் பார்ட்ஸு, பேக் பார்ட்ஸில் வச்சு தைக்கிற மேல் பட்டி. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸோட கிளிப்பு போட்டு ஒரு துண்டு வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து செயின் பட்டி 2 வேணும். அதுக்கப்புறம் ஹேண்டில் 2 ஹேண்டில் வேணும். அதுக்கப்புறம் ஜிப்பு ஒரு 1/2 மீட்ரு ஜிப்பு. இது வந்து தூர் பார்ட்ஸு, இது தூர் பார்ட்ஸோட அஸ்தரு. அதுக்கப்புறம் 2 அஸ்தர் வேணும். பேக் பார்ட்ஸ்க்கும் ஃப்ரண்ட் பார்ட்ஸ்க்கும் வச்சு தைக்கணும். அந்த அஸ்தரு 2 அஸ்தர் வேணும். அப்புறம் 2 ரன்னர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருள். வாங்க இதை எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்து ஹேண்டிலை வந்து 3ஆக மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. எப்பவுமே ஃபோமில் அடிக்கும்போது ஒரு சின்ன துணியில், ஒரு காட்டன் துணி மாதிரி சின்னதாக வச்சு அதில் வந்து லைட்டாக ஆயில் போட்டுட்டு அதை வந்து ஃபோமில் தடவி அடிக்கணும். இல்லைன்னா ஃபோம் வந்து கிழிஞ்சிரும். மிஷின் ஆயில் விற்கும் தனியாக, அந்த ஆயில் வந்து வாங்கிட்டு, இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டில் என்ன கோகோனட் ஆயில் இருந்தால் கூட அதை வந்து சின்ன துணியில் டிப் பண்ணிவிட்டு அதை அந்த ஃபோம் மேலே லைட்டாக தடவி அடிக்கணும். இல்லைன்னா ஃபோம் வந்து கிழிஞ்சிரும். அவ்வளோ ஹேண்டில் அடித்தாச்சு. இப்போ வந்து செயின் பட்டியை வந்து லைட்டாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கணும் ஓரமாக. அதேமாதிரி இன்னொரு செயின் பட்டி இருக்குதுல்ல, அதையும் ஓரமாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன், சைஸோடு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஜிப்பில் வச்சு அந்த செயின் பட்டியை ஒரு தையல் போட்டுக்கணும். அதை எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜிப்பை கட் பண்ணி விட்டுறணும். அப்புறம் இன்னொரு சைடு அந்த செயின் பட்டி இன்னொன்று தைச்சி வச்சிடுறீங்களா, அதை வந்து இன்னொரு சைடு வச்சு இன்னொரு தையல் போட்டுக்கணும். மேலேயே ஒரு தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ செயின் பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் பார்ட்ஸோட மேல் பட்டி அதே மாதிரி சின்னதாக மடித்து நேராக ஒரு தையல் போட்டுக்கணும். அவ்வளோ செயின் பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் பார்ட்ஸோட கீழ்பட்டி அதையும் அதே மாதிரி மடித்து சின்னதாக ஓரமாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ அதை வந்து ஜிப்பில் வச்சு தைக்கணும். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்ஸோட மேல் பட்டி சின்ன பட்டி அடித்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஜிப்பில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். தையல் போட்டோம்ல, அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜிப்பை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பேக் பார்ட்ஸோட கீழ்பட்டி வச்சு அதுக்கு மேலேயே ஒரு தையல். இப்போ இதில் வந்து அஸ்தர் வச்சு தூர் பார்ட்ஸ் வச்சு தைக்கணும். அஸ்தர் வச்சுட்டு கீழ் சைடு வந்து லைட்டாக ஆயில் தடவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் அடிச்சுட்டு, லைட்டாக கொஞ்சம் தூரம் அடிச்சுட்டு சென்ட்ராக அந்த தூர் பார்ட்ஸ் வந்து சென்ட்ராக இருக்கணும் வச்சு லைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேக் பார்ட்ஸ் வந்து ரெடி. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ஸ் தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்ஸில் சின்னதாக ஒரு கிளிப்பு போட்டு வச்சுருந்தீங்களா, அதை வந்து அந்த துண்டை வந்து கிராஸாக வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். சுற்றி ஒரு தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி அந்த பக்கமும் சுற்றி ஒரு தையலை போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுலேயும் அஸ்தர் வச்சுக்கணும். அஸ்தர் வச்சுட்டு இப்போ வந்து ரன்னர் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்ஸுக்கும் பேக் பார்ட்ஸுக்கும் அந்த செயின் பட்டிக்கும் ரன்னர் போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த செயின் பட்டிலையும் ரன்னர் போட்டுடணும். இப்போது அந்த ஃப்ரண்ட் பார்ட்ஸில் செயின் பட்டியை உல்ட்டாவாக திருப்பி ஒரு தையல் கொஞ்சம் தூரம் தையல் போட்டு
ஹேண்டில் வச்சு மறுபடியும் கொஞ்சம் தூரம் தையல் போட்டு மறுபடியும் அந்த பக்கம் ஹேண்டில் வச்சு அப்படியே நீட்டாக ஒரு தையல் போட்டுடணும். இப்போ வந்து பேக் பார்ட்ஸை வந்து கீழே வச்சுட்டு இந்த செயின் பட்டி வச்சு அடிச்சிடுங்களா, அதை வந்து திருப்பி நேராக கொஞ்சம் தூரம் அதேமாரி தையல் போட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு ஹேண்டில் வச்சு அடிச்சிட்ருங்களா, அதுக்கு நேராகவே இன்னொரு ஹேண்டில் உள்ளுக்காக கொடுத்து மேலே ஒரு தையல் போடணும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் உள்ளுக்காக கொடுத்து மேலே ஒரு தையல் போடணும். அவ்வளோதான். இப்போ 2 சைடு ஹேண்டில் வச்சு அடித்தாச்சு. இப்போ திருப்பிட்டு ஃப்ரண்ட் பார்ட்ஸில் கீழே கொஞ்சம் தூரம் தையல் போட்டு பேக் பார்ட்ஸில் அஸ்தர் வச்சு தூர் பார்ட்ஸோட அஸ்தர் வச்சு அடிச்சிருந்துங்களா, அதை வந்து வச்சு நேராக ஒரு தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து சைடில் அடிச்சுக்கணும். மேலே ரஃப் அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். கீழேயும் அதேமாதிரி லைட்டாக ரஃப் அடிச்சுக்கணும். அதேமாதிரி இந்த சைடு மேலே ரஃப் அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு கீழேயும் அதேமாதிரி ரஃப் அடிச்சுக்கணும். இப்போ வந்து கீழ் சைடு அந்த தூர் பார்ட்ஸில் இருக்கு இல்லைங்களா கேப்பு, அந்த அஸ்தரை தூக்குனிங்கன்னா ஒரு கேப் வரும், அதில் வந்து அட்டை போட்டுக்கணும். ஸ்டிப்பாக நிற்கும், அதனால தான் அட்டை போடுறோம். நம்ம பேக்லலாம் கூட இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும், கீழே வந்து அட்டை போட்டு தான் தைச்சிருப்பாங்க. அவ்வளோதான். அது வந்து முக்கோண ஷேப்பில் மடிச்சிங்கன்னா முக்கோண ஷேப்பில் வரும், அதில் வந்து நேராக ஒரு தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி அந்த சைடும் இந்த வருது பார்த்திங்களா, முக்கோணம் ஷேப்பில் வரும், அதை மடித்து நேராக அப்படியே ஒரு தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ திருப்பிக்கலாம் பேகை. திருப்பிட்டு மேலே ஒரு தையல் போடணும். இப்போ வந்து அந்த செயின் பட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நல்லா ஆயில் தடவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு துணியில் ஆயில் போட்டு நல்லா ஆயில் தடவிடணும். அதே மாதிரி அந்த பக்கமும் நல்லா ஆயில் தடவிட்டு செயின் பட்டியை உள்ளுக்கா மடித்து நேராக ஒரு தையல் அப்படியே சுற்றி உள்ளுக்கா மடித்து அப்படியே சுற்றி ஒரு தையல் போட்டுக்கணும் ஓரமாக. ஹேண்டில் வந்து எடுத்து விட்டுட்டு போடணும். தையல் போடும்போது ஹேண்டில் வந்து உள் சைடாக விட்டுட்டு தையல் போடாதீங்க. ஹேண்டில் வந்து மேல் சைடாக எடுத்து விட்டுட்டு அப்படியே சுற்றி ஒரு தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த பேகு. அழகாக இருக்கா பாருங்கள், குட்டியாக அழகாக இருக்கும். மேலே ஒரு ஜிப்பு இருக்கும், அப்புறம் சைடில் ஒரு ஜிப்பு இருக்கும். சும்மா அழகாக கையில் கொண்டு போகலாம். சும்மா ஒரு ஃபோனு, பர்ஸு அந்த மாதிரி வச்சு கொண்டு போகலாம். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.